ஹலோ கைஸ், இந்த வீடியோ வந்து மறக்காம லைக் போடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் 77 2 வீடியோ சேர்த்து போடுங்களா. ஸோ மறக்காம வந்து இந்த வீடியோக்கு வந்து லைக் போட்டு வருங்க. ஸோ வந்து போன எபிசோட் வந்து பார்த்துருந்தேன். ஓகே, ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங் போயிடலாம். ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம டூவி அவங்க கூட வந்து ஃபைட் பண்ண வந்திருப்பான். ஸோ அவங்கள திரும்பி அவங்களோட ஃபைட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அவங்களும் வந்து கியூபை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டாக மாதிரி சண்டை போட ஆரம்பிங்க. அந்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேருக்கு வந்து மாற்றி ஃபைட் பண்ணுவோம். அந்த பட்டர்ஃப்ளை அதெல்லாம் வச்சு அட்டாக் பண்ணிருக்கேன். ஸோ ஹீரோ வந்து என்னதான் வந்து பவர் வந்து அப்கிரேட் ஆனாலுமே சரிங்க, அந்த டேமேஜ் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக போயிட்டு இருக்கு. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ அந்த சீட் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து கோர், அவனோட கோருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சோல் மார்க் மாதிரி காட்டுறாங்க. அது ஆக்சுவலி வந்து சோல் கிறிஸ்டல். ஸோ அந்த கிறிஸ்டல் பற்றி எல்லா பவரும் கேதர் ஆகிட்டு ஹீரோ நினைக்கிறார். எனக்குள்ள ஏதோ வியடா நடந்துக்கிட்டு, இந்த ஃபீலிங் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோவானுக்குள்ள ஏதோ வந்து டிஃப்ரெண்டான ஃபீலிங் வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாமே வந்து இருப்பாங்க போயிருக்கு. இப்படியே பார்த்தீங்கன்னா ஹீரோ சண்டை போட்டே வந்து ஒரு வருஷம் வந்து அப்படியே போக ஆரம்பிக்குது. ஸோ ஒரு வருஷம் கழிச்சு பார்த்து நம்ம பார்பிட்டாமரம் இருக்கிற ஸ்பேஸ் ஷிப்ஸோட பாகங்கள் ஒவ்வொருளோட வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாமே லோல ஒரு மெட்டீரியல். இதை வச்சு நான் எப்படி தான் வந்து என்னோட ஆல்மன்ஷிப் வந்து ரெடி பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்மைண்ட் ஆகிட்டு இருக்கேன். ஸோ ஏதாவது கேட்டீங்கன்னா ஸோ ஹீரோட ஒட்டமுறை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான சேஞ்சஸ் ஏற்படுது அவன் தெரிய இருக்குது. ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இருக்கிற எல்லா மெட்டீரியலும் செக் பண்ணிட்டு வருவாங்க. ஏதாவது ஒரு மெட்டீரியல் உருப்படியாக கிடையாது. ஸோ இப்படியே போய்கிட்டு இருக்க ஒரு இடத்துல ஒன்றுமே கிடைக்கல. ஸோ ஹீரோட கோருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வேஷனாக இருக்குது. ஹீரோ நினைக்கலாம் எனக்குள்ள இது கொஞ்சம் வியடாகுது, இது கொஞ்சம் எனக்கு பெயினாக வந்து தர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்பிட்ட வந்து நினைக்கிறாங்க ஸோ அவனோட சோல் மார்க், மாஸ்டரோட சோல் மார்க் வந்து ஆக்டிவேட் ஆயிருச்சு. பரவாயில்ல, எனக்குள்ள ஆக்டிவேட் ஆகணும்னு நினச்சி விட்டு பார்க்கலாம். ஹீரோ நினைக்கலாம் ஆனால் இது ரொம்பவே எனக்கு பெயினாக இருக்குது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, வலியை தருது அப்படின்னு இருக்கா. ஸோ ஹீரோட கோரும் பிரியா இருக்குது. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம டூ என்ன பண்ணுறாங்க, ஒரு அட்டாக் அடிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரகணமாக சூழ ஆரம்பிக்க. ஸோ இது பார்பிட்ட நினைக்கிறாங்க என்னது ஏதோ வித்தியாசமான இருக்கு அப்படின்னு வச்சுருக்கா. ஸோ அந்த இடத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. அந்த பக்கம் நம்ம டூ என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோட எனர்ஜி கோர் இருக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து அப்சர்வ் பண்ண வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹீரோட உள்ளுக்குள்ள அந்த கோர் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ அவனோட கோருக்கு பக்கத்தில் வந்து ஒரு பிளாக் ஹோம் வந்து உருவார மாதிரி இருக்குது. அந்த பிளாக் ஹோல் இந்த பக்கம் பார்த்தா சிஸ்டம்லேயே வந்து அந்த கண்ட்ரோல் மொத்தமே வந்து பார்பிட்டா கையிலேருந்து போக இருக்கு. பார்பிட்டா நினைக்கிறாங்க இல்லை டூயின் இப்படி பண்ணக்கூடாது, அவன் மாஸ்டரோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்க. இந்த பக்கம் ஹீரோட எனர்ஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்சர்வ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹீரோ வந்து நான் வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் போயிட்டு இருக்கான். ஸோ வெளியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்டலைஸ் ஆகிட்டு இருக்கான். உடம்பு ஃபுல்லாக வந்து கிறிஸ்டல் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்பிட்டா கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ மாஸ்டரோட ஸ்டூடெண்ட்ஸ் டூயி தயவு செஞ்சு இப்படி பண்ணாத அப்படின்னு கத்திட்டு இருக்கேன். டூயின் நினைக்கிறாங்க உன்னோட உயிர் எனக்கு தான்டா, உன்னோட பவர் நான் அப்சர்வ் பண்ணி நான் வந்து திரும்ப வந்து எட்டர்னல் லைஃப்க்கு வர போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைக்கிறான். ஸோ இந்த உடம்பெல்லாம் எனக்கு எரிகிற மாதிரி இருக்குது. என்னோட ஃபீலிங் எல்லாமே இப்போது என்னோட லவ் எனர்ஜி உணர்வுகள் எல்லாமே என்னோட போக ஆரம்பிக்குது கொஞ்சம் அப்படி இருக்க. திடீர்னு அவனுக்குள்ள வந்து எனர்ஜி ரைஸ் ஆகுது. ஸோ இந்த டூ நினைக்கிறாங்க என்னோட எனர்ஜி இந்த அளவுக்கு வந்து ரைஸ் ஆகுது, திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த எனர்ஜி போலியை வந்து ஒட்டச்சு விட்டுருக்கு. அந்த கிறிஸ்டல் தான் திருச்சிட்டு போகுது. ஸோ ஹீரோக்குள்ள அந்த சோல் மார்க் பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஆக்டிவேட் ஆகுது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய கோர் அவர் எடுக்க அந்த இடத்துல எக்கச்சக்க தண்டரை வச்சுட்டு இருக்கு. எல்லா தர பார்பிட்டா மேலே வந்து பார்பிட்டா கத்திட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே போயிருக்கு. ஹீரோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு. ஹீரோட ஸ்பிரிட் எனர்ஜி, ஹீரோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டூக்கு வந்து மாஸ்டரோட எனர்ஜி மெசேஜ் வருது. இது வந்து மாஸ்டரோட எனர்ஜி தான் அப்படின்னு சொல்லிட்டு டூ இந்த இடத்துல ஷாக் ஆகிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோட ஸ்பிரிட் எனர்ஜி பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ்க்கு வந்து பிரேக் த்ரூ ஆச்சு. இந்த சீன் வந்து டூயோட பாஸ்ட் காட்டுறாங்க. ஸோ டூயும் வந்து ரொம்ப மாஸ்டர் தோக்கடிச்சிட்டு கேட்டுட்டு இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி வந்து ஸோ உன்னோட கிளான்லேருந்து உன்னை வந்து துரத்தடிக்கப்படுறாங்க, நீ என்னது ஜீனிஸான்றாங்க, உன்னோட லவ்வரே வந்து உனக்கு துரோகம் முடியும், அவனையுமே கொண்டுட்டான். ஸோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ ஏன் வந்து என் கீழே வந்து சர்வெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிற அப்படின்னு இருக்க. ஏன்னா நீங்கள் தானே தோக்கடிச்சுன்னு கேட்டா. ஸோ நீ என்னோட ஒரு ரிலீம் வந்து கீழே தான், நீ வந்து ரிலீம் விளாடுதான், ஏன் கூட வந்து சேவை செய்ய நினைக்கிறேன், பரவாயில்ல உங்களாம் ஃபாலோ பண்ண நினைக்கிறேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தலைவனுங்க. சரி ஓகே, ஆனால் அவனுக்கு வந்து எந்த ரிட்டர்ன்ஸும் வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த ஸ்குவாட் வந்து சேர்த்து. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வித்தியாசமான ஃபார்மேஷன் கஸ். இந்த ஃபார்மேஷன் பற்றி வந்து XORA அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ வந்து மாஸ்டரோட லைஃபுக்காக நாங்கள் 5 பேருமே எங்களோட எனர்ஜியை ஃபியூஸ் பண்ணி 1 ஹவருக்குள்ளே இன்ஃபியூஸ் பண்ண பார்த்தோம். ஸோ அவருக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு அந்த விஷயத்தை முடிச்சாங்க வரல. ஸோ நாங்கள் வந்து அந்த டெஸ்ட்டில் வந்து ஃபெயில் ஆகிட்டோம். ஏன் அப்படின்னா வந்து என்னோட ஒரு சின்ன தப்பாடு தான். ஸோ அந்த கடைசி நோட்டியில் வந்து நான் வந்து என்னோட வாழ்க்கை நினச்சி பயந்துட்டு அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைக்கிறான். எல்லா உயிருக்குமே வந்து அவங்க வாழ்க்கை நினச்சி பயம் இருக்கும்னு கேட்டால் இல்லை, இது அப்படி கிடையாது. அந்த இடத்துல நான் வந்து என்னை சாக்ரிஃபைஸ் ஆகுது, நான் மாஸ்டரை காப்பாற்றி. சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கண்ணு வந்து கொஞ்சமாக முடிக்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லுங்க, நீ வந்து ஓகேவா அப்படின்னு நம்ம பார்பிட்டா கத்திக்கிட்டு இருக்கேன். தெத்த வந்து ஒன்றும் இல்லை நான் வந்து டூயோட மெமரிஸ் பார்த்துருக்கேன். டூயோ சொல்லுவாங்க. ஸோ வந்து பார்பிட்டா ரொம்ப நன்றி. அப்புறம் லுங்ஃபிங் மாஸ்டரோட லெகசி, இந்த லெஜண்டரி அந்த லெகசி வந்து உங்ககிட்ட நான் வந்து ஒப்படைக்கிறேன், தயவு செஞ்சு சேஃபாயிரு, மாஸ்டரோட பெருமை நல்ல நாட்டை அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டஞ்சாத்தது மறைய ஆரம்பிக்க. அவங்களுமே வந்து கிறிஸ்டலைஸ் அவங்களோட பழைய ஊருக்கு வந்துடுறாங்க. ஸோ ஹீரோ சொல்கிறான் இவங்க உண்மையிலேயே வந்து ஒரு லெஜண்ட் தான். ஸோ வந்து இவங்க வந்து இந்த என்னோட எனர்ஜி அப்சர்வ் பண்ணி திரும்ப வந்து ஆல்மனை காப்பாற்ற தான் ட்ரை பண்ணாங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ வந்து யாராவது ஒருத்தர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் அவனோட லுங்ஃபிங், ஆனால் நீ இருந்தால் நீ 2 பிளான்ட்டுமே காப்பாற்றாவோ ஆல்மனை மட்டும் தான் காப்பாற்றோன்னா என்ன இருந்தாலும்
ஆல்மேன் அப்புறம் எர்த் ரெண்டுமே என்னோட வந்து வீடு தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து இந்த சவுத் ஃபோர்ட்ரஸ் வந்து காட்ட முடியாங்க. இது வந்து மெர்சியா வந்து கடல் படை இருக்கும்போது அந்த படையில் ஸோ எல்லாருமே இந்த இடத்துல கொஞ்சம் அமைதியாக இருக்குது. எல்லாருமே இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாமே லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். அந்த இடத்துல வந்து எக்கச்சக்க வெப்பன்ஸ் எக்கச்சக்க ஆர்மி எல்லாருமே ஒரே இடத்துல கேதர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் ஓவர்லாட் அதனோட ஒட்டமத்தை எடுத்துருவாங்க. இந்த இடத்துல ராக் வந்து சொல்கிறார், தாட வந்து 3வது இந்த 3 மாதத்தில் 3 ஓவர்லாட் செத்துருக்கு, என்னதான் நடந்துக்கிட்டு இருக்காங்க, இந்த மாஸ்டருக்குள்ளே ஒன்றுக்குள்ளே சண்டை போடுது அப்படின்னு பேசிட்டுருங்க. ஆனால் என்னமோ ஒன்று ஆழ்கடலில் என்னமோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு, ஏதோ ஒன்று சக்தி வாய்ந்தது இந்த புதிய மாஸ்டர் பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனோட பவர் அளவு கடலாம் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த சைடு இவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஸோ திடீர்னு ஒருத்தர் வந்து ஃபோன் கால் வருது. என்னன்னு பார்த்தா வந்து ஆமாம் எனக்கு வந்து குழந்தை பிறந்துச்சா, நான் வந்து அப்பாவாயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சோல்ஜர் கத்திக்கிட்டே எல்லாம் கங்கராஜ் சொல்லிருக்கேன். ஸோ இவங்க எல்லாருமே இந்த இடத்துல சந்தோஷமாக இருக்கிற போதே காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து அந்த மேகலாம் இருளாக இருக்கா, திடீர்னு ஒரு பறவைகள் வந்து பறந்து முட்டி சாக ஆரம்பிக்குது. இருக்கிற எல்லா பறவைகள் எல்லா விலங்குகளும் பயந்தடிச்சு பதறடிச்சு ஓட ஆரம்பிச்சிருங்க. இருக்கிற எல்லா பறவைங்களுக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு டிசாஸ்டர் வரப்போகுதுன்னா உடனே வந்து ரேடார் ஏதோ டிடெக்ட் ஆகுது. என்னன்னே தெரியாது ஒரு அன்னோன் வந்து பவர்ஃபுல்லான திங் நமக்கு நோக்கி வந்துக்கிட்டு எல்லாரும் ரெடியாக இருங்க அதை அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லி சிப்ஸ் எல்லாத்தையும் அமைச்சிக்கிட்டு இருக்கா. எல்லாரும் போயிட்டு என்ன வந்துட்டு இருக்கு, ஏதோ கடல் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா போட்டு வந்து எல்லாமே போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஏதோ வித்தியாசமான கொம்பு மட்டும் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ வந்து எல்லாருமே பார்த்துருக்கு ஏதோ ஒன்று நம்மளுக்கு கிளாஸ் ஆகி போச்சு, ஏதோ ஒரு பெரிய மாஸ்டர் எல்லாரும் ரெடியாக இருங்க, அது ஓவர்லாடாக கூட இருக்கலாம்னா அந்த மாஸ்டரோட இணைஞ்சு போ கிட்ட வர அதிகமாக இருக்கு, அது ஒரு ஓவர்லாட் லெவலுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது சார் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே இருக்கிற எல்லா வெப்பன்ஸும் கேதர் பண்ணிட்டு அந்த இடத்துல ஃபைட்டர் ஷிப் பறந்து போயிருக்கு. ஸோ அது எல்லாமே போய் தெரியுது என்ன விதமான மாஸ்டர், என்ன கடல் மாஸ்டர் அப்படி என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கடலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த கொம்பு மட்டும் கோல்டன் ஹேண்ட் அது மட்டும் வர ஆரம்பிக்குது. ஸோ அது வர்ற வேகத்தில் பார்த்தீங்கன்னா வந்து எதிரில் பார்த்தீங்கன்னா நிறைய இது இருக்குது, ஒரு பெரிய ஷிப் இருக்குது. கோல்டன் ஆனால் அதை கிராஸ் பண்ணி போவோம். அந்த 2 ஷிப்பே பார்த்தீங்கன்னா 2 பீஸாக பொழந்து போட்டு போயிடுச்சு. ஸோ வெட்டி போட்டு ஸோ இருக்கிற எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அந்த இடத்துல வந்து கோல்டன் ஹார்ன் பீஸ்டோட 2 கண்ணு தெரியும் எல்லாம் பார்க்கலாம் மறந்துடுறாங்க. அதனோட ஸ்பீடும் கொட்டுருமா ஃபோர்ஸ் பவரும் கொட்டுருமா ராக் நினைக்கிறது. உண்மையிலேயே என்ன விதமான மாஸ்டர் பார்த்துருக்குன்னா ஒரு டேங்க் வந்து அந்த டேங்க் அசால்ட்டாக இருந்துட்டு சரி ஓகே நான் அப்போன்ட்டு அவரும் அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாஸ்டர் எங்கே தான் போச்சுன்னு போது அந்த மாஸ்டர் கொட்டூரமாக இப்படி இருந்துட்டு இருக்க ராக்கே அதை பார்த்து சரியான இருக்கு, இவ்வளோ பெருசாக இருக்குது என்ன விதமான ஸ்பீஷியஸ்னு இது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிருக்கு. அவருக்கு சூட்டை போட்டு வந்து சரி என்னடால பரவாயில்ல இது கூட நான் சண்டை போட்டு அவன் மக்களை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரும். எக்ஸினில் பார்த்தா கோல்டன் ஆல்ஜரி கத்திக்கிட்டு இருந்தார். பீமா சொல்கிறோம் நாங்கள் வந்து வரோம் சார் எங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுங்க அப்படின்னு பேர் பீமா சொல்கிறதா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எபிசோட் வந்து இதாக முடிக்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 71வது எபிசோட். இந்த வீடியோக்கு லைக் போல வந்து லைக் போட்டு பாருங்களா. ஓகே ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங் பிலாம் ஸோ 71 எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ இருக்குது அவங்க பேசிட்டே வந்து காட்டுறாங்க ஜெய்னான் சிட்டியில் வந்து நிறைய சோல்ஜர்ஸ் வந்து ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் போயிட்டு அவங்களோட மேரேஜ் வந்து வெரிஃபை பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து 2 பேரும் போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல ஸோ ஹீரோ வந்து மாசாக இருக்க 2 பேருமே அந்த இடத்துல வந்து அவங்க அஃபீஷியலாக வந்து ஹஸ்பண்ட் வரையா மாட்டாங்க. ஸோ ஹீரோவும் தூங்கிக்கிட்டு நம்ம ஹீரோயினை போயிட்டு ரொம்ப அழகாக இருக்கேன்னுட்டு ஹீரோ தூங்கிட்டு இருக்க மாதிரி வந்து ஃபோட்டோ இப்படியே வந்து ஒவ்வொரு மெமரிஸாக பார்த்துட்டு கடைசியாக நமக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை இதுக்கப்புறம் நம்ம ரிசப்ஷன் வைக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். அந்த இடத்துல ஹீரோ வந்து ஒரு நெக்லஸ் மட்டும் இது வந்து நான் ஏன்ஷியன்ட் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். இந்த நெக்லஸ் பேர் ஏட்டனில் லவ் இது இருக்கிற வரைக்கும் நான் கூட இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சிட்டு இருக்கேன். நம்ம வந்து பார்பிட்டா சொல்கிறாங்க இந்த கருமத்துக்கு தானே நான் லவ்வே பண்ணுறது லவ் பண்ணால் அந்த மாதிரி உருட்ட வேண்டியதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த சைடில் வந்து 2 பேர் வந்து மாற்றி இருக்காங்க. ஹீரோ சொல்கிறான் ஸோ இந்த ஸ்பெஷல் கிடச்சது நாங்கள் எல்லாருமே வந்து பவர்ஃபுல் ஆகிட்டோம் இதுக்கப்புறம் இந்த மாஸ்டர் இருந்துச்சு நம்ம வந்து பயப்பட தேவையில்ல எல்லாமே நீ வந்ததுனால தான் அப்படின்னு ஒரேடியாக உருட்டுவான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ரிசப்ஷன் வைப்பாங்க அதுக்கு ட்ரெஸ் சூஸ் பண்ணிருக்கேன். ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கிஸ் அடிக்கலான்ட்டு போங்க. ஸோ அவங்க 2 பேருமே காதலில் வந்து மயங்கி ஸோ அவங்க 2 பேரும் கிஸ் அடிக்கலான்னு போகிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்டு ஒரு மியூசிக்கும் ஓடுது. ஸோ அவங்க 2 பேரும் சிவபூஜையில் கரடி போது மாதிரி ஒரு ஃபோன் யாரான்னு பார்த்தா நம்ம கமாண்டர் ஜியா சொல்கிறார். உடனே வந்து காட் பிளேஸ்க்கு ஒரு முக்கியமானது ஃபர்ஸ்ட் வந்து கூப்பிட்டுருக்காரு. எல்லாருமே உடனே வரணும்னு சொல்லியிருக்காரு பெரிய டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவரும் பேசுவார் யூனியன் வந்து என்னாச்சுன்னு கேட்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து மெரியன் போட்டஸில் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஆல் ஜெயின் பார்த்தீங்கன்னா அட்டகாசம் பண்ணிட்டு இருக்க வர எல்லா ஷிப்ஸையும் போட்டு நொறுக்கிட்டு இருக்கிற லேசர் கண்ணு எல்லாத்துக்குன்னா ஒன்றும் அட்டாக் பண்ணுது. ஸோ அந்த அட்டாக் வாங்கி ராக் பார்த்தீங்கன்னா வர சோல்ஜர்ஸ் பார்த்து காப்பாற்றுது. ஸோ எல்லாரும் போங்க ஒன்றா கோஆர்டினேட் பண்ணி அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த பீஸ்டோட ஸ்பீஷியஸ் தேடி போங்க இப்படிப்பட்ட ஸ்பீஷ் வந்து உலகத்திலே இல்லை இது ரேராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் பீமா கேட்குறான் நாங்கள் எல்லாம் போகலாமா சார் அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் கொடுங்க. ராக் சொல்லுவார் ஸோ வந்து எல்லாரும் வந்து யூனிட்டே சார் பண்ணுங்க கப்பற்படை அப்புறம் வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்கிற எல்லாரும் அப்புறம் வான்படை எல்லாமே ஒன்றா வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிங்க அது வந்து கொல்லுங்க அப்படின்னு சொல்லி ராக்கும் காத்திக்கிட்டு இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து அட்டாக் பண்ண வந்து முடிவு பண்ணுறாங்க. ஸோ இருக்கிறது பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த பீஸ்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ பெரிய பீஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல
இதெல்லாம் கொன்னே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டு அவங்க எல்லாரும் தான் மிசைல்ஸ் வந்து 1000 கணக்கில் 10,000 கணக்கில் மிசைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து மொத்தத்தில் அமுச்சு விட்றாங்க. ஸோ இருக்கிற மிசைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டன் ஆர்ட் ஜெயினை போய் ஒரு ஆட்டி அடிக்கும். கோல்டன் ஆர்ட் ஜெயின் வந்து பார்த்துருது இவ்வளோ மிசைல் வரதை பார்த்தீங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே ஜஸ்ட் கண்ணுமிக்கிற நேரத்தில் அங்கே போக இருக்குது. இருக்கிற மிசைல்ஸ் எல்லாமே வந்து கீழே வந்து விட போதும். அவ்வளோதான் நான் நினைக்கும் போது ஸோ அந்த இடத்துல எல்லாமே ஆட்டவாதியோ வளைய ஆரம்பிச்சு போகும். ஸோ இது எல்லாமே வந்து கோல்டன் ஆர்ட் ஜெயினை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த கோல்டன் இதெல்லாம் பார்த்துட்டு ஸோ அதுவும் கிராஸ் பண்ணி இருக்கிற மிசைல்ஸ்னா ஒன்று மாற்றி ஒன்று மாட்டி வெட்டிக்க ஆரம்பிக்குது. ஸோ பீமா நினைக்கிறான் என்னோட இன்டெலிஜென்ஸ் இந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக இருக்கா அப்படின்னு ராக்கு நினைக்கிறேன். ஸோ இது வந்து கொள்றதுக்கு வந்து ஏதாவது வித்தியாசமான வழி தான் கண்டுபிடிக்கணும். பீமா நீ வந்து கொஞ்ச நேரம் மட்டும் இதை வந்து டைவர்ட் பண்ணிட்டாரு. அதுக்குள்ளே நான் ஒரு ஐடியா யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சார் அது வந்து எங்கே போச்சுன்னா தெரியல ட்ராக் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுவும் பார்த்தீங்கன்னா மேலே எங்கேயே மாற்றி பறந்து போயிருக்கு. ஸோ எல்லாரும் நினைக்கிறான் இதனோட ஸ்பீட் வந்து அட்டகாசமாக இருக்குது. என்னோட பவர் பயங்கரமாக இருக்குது. என்ன விதான ஸ்பீஷியஸ்னு தெரியல இருக்கு. அது பார்த்தீங்கன்னா மேக்க மட்டும் பண்ணுது. ஸோ எல்லாருமே லேசர் கேனல் ஆன் பண்ணுறா ஒரே ஷாட்டை வந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் அடிக்க. ஸோ நம்ம கோல்டன் ஜான்மிஷன் தப்பிச்சு போயிருக்கு. குறி வச்சு அட்டாக் பண்ணுங்கடா ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு. ஸோ எல்லாரும் அட்டாக் வச்சு இந்த பக்கம் பீமாலாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு அதை கொண்டு லேசர் கேனோட அட்டாக் பண்ணி எதுவுமே இல்லைன்னு எல்லாருமே பேசிடும். ஸோ திடீர்னு வந்து ராக்கு வந்து டிஃப்ரெண்டாக வருது. ஸோ அந்த ஏஷிப் முன்னாடி திடீர்னு அது வந்து நிற்கலாம் மிரண்டு போயிருங்க. இது இன்னும் சாவலையாடா அப்படின்னு சொல்லி மிரண்டு இருக்கேன். ஸோ கோல்டன் ஆர்ட் செயின் பார்த்தீங்கன்னா அந்த அசால்ட்டை வந்து ஊர்ச்சிப்பாக கொண்டுகிட்டு வந்துட்டு இந்த இடத்துல வந்து பீமா சொல்கிறான் சொன்னேன் சார் அது இன்னும் வந்து சாகலை இந்த லேசர் கேனோட அட்டாக் வாங்கிட்டு உயிரோடு இருக்குன்னா சரி சொல்கிறான். சரி ஓகே அண்டர் கிரவுண்ட் இருக்கிற இந்த லேசர் சார்ஜ் பண்ணுங்க ஃபுல் பவரில் வச்சு அட்டாக் பண்ணுங்க. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் வந்து கிடைச்சா சொல்கிறேன். நான் சொல்லும்போது ஃபயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பீமா நீ கொஞ்சம் டைவர்ட் பண்ணுறதுக்குள்ளே வந்து நான் என்னோட டெக்னிக் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ராக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபைட் வந்து காலத்தில் வந்து இறங்க ஆரம்பிக்கிறது. ஸோ ராக் வந்து அதை நான் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா. ஸோ இருக்கிற மிசைல்ஸ் எல்லாமே கோல்டன் நான் ஜெயின் வந்து அட்டாக் பண்ண முடியுது. ஆனால் அவ்வளோ அட்டாக் வாங்கி அதுக்கு வந்து ஒன்றுமே இருக்கல. ஸோ வந்து நம்ம வந்து ராக் வந்து நினைக்கிறாரு ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு வீக்னஸ் நான் கண்டுபிடிச்சி ஆனு சொல்லிட்டு ராக்காவது பறந்து போயிருக்கேன். என்னோட உடம்பு ரொம்பவுமே பெருசாக இருக்குது இதை ஃப்ரீஸ் பண்ண இதுவாகும். ஆனால் வேறு வழியே இல்லை இதுதான் என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோல்டன் ஜெயின்ட்ரியா பார்த்தா அங்கே இருக்கிற கடலில் பாதி பார்த்தீங்கன்னா ஒன்றா ஃப்ரீஸ் பண்ண ஆரம்பிக்க அதோட பாதி உடம்புக்கு மேலே அப்படியே உறைஞ்சி போயிடுச்சு. ஸோ இவர் கத்திக்கிட்டு இருக்காரு என்னோட எனர்ஜி இதுக்கு பார்த்தாது ஒரு வழியாக அதை ஃப்ரீஸ் பண்ணிக்க இது வந்து இன்னும் ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகல இதான் சார்ஜ் எல்லாம் அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ராக்கு கத்திக்கிட்டு இருக்கா. இந்த லேசர் கன் ஃபுல் சார்ஜ் வச்சு பார்த்தீங்கன்னா வந்து 1000கணக்கான லேசர் கன் ஒன்றா வந்து நம்ம கோல்டன் அட்டாக் பண்ண அந்த இடத்துல பெரிய மேகம் மட்டும் வந்து டார்க்கான புகமாக இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து அது செத்துருச்சு கண்டிப்பாக செத்துருன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ்ஷிப் இருக்குது. திடீர்னு பார்த்தா கோல்டன் சொல்லி கண்ணு முடிக்க போக இதை பார்த்தீங்கன்னா என்னால் இது நம்ப எப்படி இல்லை லேசன் கேரன் ஃபுல் சார்ஜ் மாரி தாங்க சின்ன ஒரு கீரல் கூட விடாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து மேண்டே இருக்கா. அதுவும் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா லேசன் கேரனும் ஒட்டைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இவ்வளோ நேரம் தண்ணிக்குள்ளே இருந்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நிலத்தை நோக்கி வர ஆரம்பிக்க அதோட ராக்கை வச்சு ஒரு அடிக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிலு செதற ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல எக்கச்சக்க உயிர் படி எக்கச்சக்க பிளாஸ்ட் நடக்குது. அந்த இடத்துல ராணா கொட்டூர் பெரிய டிசாஸ்டர் நடந்த மாதிரி மாற ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மீட்டிங் தான் கட்டாங்க. ஸோ அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜியா அப்புறம் ஹீரோ வந்துட்டு ஸோ எல்லாருமே வந்திருக்காங்க. என்ன விதமான மீட்டிங்னே தெரியல. ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா முக்கியமான ஆளுங்க டாப் 10 முதற்கொண்டு எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஹீரோ வச்சுருக்கான். ஸோ அப்படியே போயிட்டு அந்த இடத்துல வந்து ஒருத்தர் வந்து காட்ட ஆரம்பிக்கிறார். ஆல்கின்ற ஒருத்தர் வந்து டாப் 5ல் வந்து இருக்கார் 5th எல்டர்ஸ் இருக்கு. இந்த இடத்துல ராகு சரியான டேமேஜ் இருக்கு. போலார் பேர் அப்படி அவர் வச்சுக்கிறான் தண்ணி வந்து கொடுக்குறாரு. அவர் வந்து அதை குடிச்சிட்டு ஒரு சரியான டேமேஜ் வந்து ஹீரோ வந்து பார்க்குறான். இவருக்கு என்ன ஆச்சு எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கா அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். ஸோ அந்த இடத்துல வந்து திடீர்னு வந்து நம்ம ஹாங்கு தண்டர் 2 பேரும் அப்பிடுறாங்க. ஆணுங்க வந்து பேச ஆரம்பிக்கிறார். ஸோ அங்கே வந்து எல்லாருக்கும் நான் ஒரு முக்கியமான சொல்லுவோம் பெரிய லெவல் டிசாஸ்டர் மெர்சியால் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு வித்தியாசமான உயிரின வித்தியாசமான மாஸ்டர் என்னோட பவர் கொட்டூரமாக இருக்குது. கூட்டி சீக்கிரம் உலகம் மொத்தமே இதால் அழிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெர்சியை இந்த ராக் வந்து சொல்லுவாங்க. அந்த இதில் விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னா மெர்சி வந்து காட்டுறாங்க. ஸோ அந்த கோல்டன் ஆன் ஜெயிண்ட் அந்த பீஸ்ட்டுக்கு வந்து வித்தியாசமான வந்து ஒரு ஸ்கில் இருக்குது. அது இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அது வந்து அப்சர்வ் பண்ண முடியுதுன்னு சொல்கிறேன். சைடு பார்த்தீங்கன்னா கோல்டன் ஆன் ஜெயிண்ட் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து பார்த்தீங்கன்னா வானத்துக்கு மேலே பறக்க ஆரம்பிக்குது. ஸோ அது ஒரு வித்தியாசமான கோல்டன் வரிகள் வந்து யூஸ் பண்ணி ஆரம்பிக்க அதோட வாய் வந்து திறக்க ஆரம்பிக்குது. ஸோ செஸ்ட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னொரு மவுத் இருக்கும். ஸோ அந்த செஸ்ட்டுக்கு இன்னொரு மவுத்து திறக்க ஆரம்பிச்சு இருக்கிற எல்லாத்தையுமே இரும்பு மொத்தக்கொண்டு எல்லா உயிரும் மொத்தக்கொண்டு எல்லாத்தையுமே இழுக்க ஆரம்பிக்க. ஸோ அது எல்லாமே அது வாய்க்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா டஸ்ட் உருவத்துக்கு வந்து போகிறது. ஸோ அந்த எட்டமே ரணகரமாக பூசி மொழி இருக்க இதை பார்க்க எல்லாம் மறண்டு போயிருக்க என்ன விதமான பவர் என்ன விதமான ஸ்கில் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பீமா மொத்தக்கூட மொத்தமாக வந்து 50,000 சோல்ஜர்ஸ் 12 காட் ஆஃபர்ஸ் எல்லாருமே இறந்துட்டோம். நான் ஒருத்த மட்டும் தான் உயிரோடு இருக்கணும் ஹீரோ நினைக்கிறான். என்ன விதமான மாஸ்டர் இது என்ன விதமான டிசாஸ்டர் இங்கே வந்திருக்கு. இது நான் எப்படி வந்து இது பண்ண போகிறேன்னு தெரியலையா அப்படின்னு சொல்கிறதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் வந்து முடியுது. இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் இந்த லைக் போடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்டையும் கொடுத்துங்க. அடுத்த வீடியோ சீக்கிரமாக போகிறேன் ஓகே. ஸோ மறக்காமல் இந்த வருஷம் நம்ம வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பேஜில் வந்துருக்கோம். ஸோ நான் அதில் வந்து முன்னாடியே இன்டிமேட் பண்ணிவிடுவேன். அப்புறம் இன்னொரு விஷயம் ஏதாவது வந்து கமெண்ட்ஸை சொல்லணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் கொடுத்துருக்கேன். மறக்காம வந்து ஜாயின் பண்ணுங்க. ஓகே பாய் பாய் பாய். இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.